வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று கொத்தமல்லி, கொத்தமல்லி அதன் மருத்துவத்தன்மை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் எப்போதுமே என்ன பண்ண சொல்லுங்கள்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கொத்தமல்லி நல்லா வறுத்துருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா கடாய் சட்டியில் போட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்துடணும். நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் செவக்கிற மாதிரி அதை கருவிடக்கூடாது. அதை அப்படியே நல்லா வறுத்து கொஞ்சம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. வரமிளகாய் அது ஒரு 3 போட்டுக்குங்க. 3 4 அவங்க காரத்துக்கு தகுந்த போட்டுக்குங்க. போட்டு அதையும் நல்லா சேர்த்து ஒன்றா வறுத்துருங்க. வறுத்துட்டு அது தூக்கி ரெண்டையும் போட்டு ஆற வச்சுருங்க. பிறகு தக்காளி, வெங்காயம், தேங்காய் போட்டு நல்லா அதையும் போட்டு சேர்த்து மிளகு, ஜீரகம் 2 போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 4 மிளகு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா போட்டு வெங்காயத்தோடு போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி வச்சுக்கோங்க. மருத்துவத்துக்கு புளி வைக்கக்கூடாது. மருத்துவத்துக்குன்னா புளி வைக்காமல் இறக்கலாம். இல்லையா, நீங்கள் கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மல்லி மிளகாயை பொடி பண்ணிடுங்க. ஏன்னா சீக்கிரம் அரைப்படாது. அதனால் போட்டு நல்லா மல்லி போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த வணக்கினதை பூரா கொட்டி நல்லா அரைச்சிருங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. போட்டு இதை சாப்பிட்டா கெட்டியாகவே அரைச்சிக்குங்க. போட்டு பூண்டு 2 பல் போட்டாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எப்படி வேணுமோ சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு எதுக்கு வேணுமோ சாப்பிட்லாம். இது மருத்துவம் என்ன தெரியுமா? இது ஃபஸ்ட்டு நம்ம தைராய்டை சரி பண்ணுது. நார்ச்சத்து உள்ளது. அதோட ஹார்ட்டில் இருக்க கொழுப்புங்க எல்லாமே அடப்பங்களும் எடுத்துடுது. ஹார்ட் அட்டாக்கே வராது. இதை சாப்பிட்டிங்கனாவே ஹார்ட் அட்டாக்கே வராது. ஸ்கின் அப்படியே ஷைனிங்காகவே இருக்கும். அந்த தோல்லாம் சுருங்காது. இந்த கொத்தமல்லிக்கு அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இதோட வயிற்றில் செரிமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதோட நம்ம வாயு தொல்லை இதெல்லாமே நிறைய அதில் நிறைஞ்சிருக்கு. புரோட்டீன் சத்தெல்லாம் அதில் இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்காது. சுக்கு, மல்லி, திப்பிலி இதெல்லாம் போட்டு காப்பினா தேநீர் போட்டு அதை அடித்து குடிச்சிங்கனாலே உங்களுக்கு சளி பிரச்சனை வராது. திருப்பி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதனால் தயவுசெய்து இந்த மல்லியை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நோய்ங்க வர்றதுக்கே வாய்ப்பு இருக்காது. அதனால் செய்து சாப்பிட்டு பலன் பெறவும். நன்றி, வணக்கம்.